ஒரு கற்பனை செய்யலாங்க. ஒரு குதர்க்கமான மனிதன் உரத்த குரலில் பேசுகிறான். அடிக்க வர்றது மாதிரி உடல் மொழி இருக்குது, பாடி லாங்குவேஜ். நம்ம இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். பாலிடிக்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஆத்திகம் நாத்திகம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பெண் விடுதலை, பெண் உரிமை, இது மாதிரி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஆண்களுக்கு பிடிக்காது நிறைய பேர்த்துக்கு. சரி, இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஆள் கூட நீங்கள் பேச விரும்புவீங்களா விரும்ப மாட்டீங்களா அப்படின்னா நம்ம யோசிப்போம். அதே தான் மாணிக்க வாசகர் செய்கிறாரு. மாணிக்க வாசகர் ஒருவனோட சந்திக்க, பேச, உரையாட, விவாதம் செய்ய எப்படி யோசிக்கிறார் பாருங்க. அவர் சொல்கிறது எதில் சொல்கிறாருன்னா அச்சப்பத்து அப்படின்னு திருவாசகத்தில் சொல்கிறாரு. முதல்ல பதிகத்துக்கு போயிடலாம். தரி செறி களிரும் அஞ்சேன் தழல்விழி உழுவை அஞ்சேன். அஞ்சேன் பயப்பட மாட்டேங்கிறாரு. தரி செறி களிரும், கட்டுத்தறியில் உள்ள ஆண் யானையையும் கண்டு அஞ்ச மாட்டேன். களிருன்னு ஆண் யானைங்க, கட்டுத்தறியில் உள்ள ஆண் யானையை கண்டு அஞ்ச மாட்டேன். அறுத்துக்கிட்டு வந்துட்டான் அப்படி நம்ம பயப்படணும்ல, அவர் பயப்பட மாட்டார். தழல் விழி உழுவை அஞ்சேன். உழுவைனா புளிங்க, நெருப்பு மாதிரி இருக்கு கண்ணு, பசியில் இருக்கு, நெருப்பை போன்ற கண்களை உடைய புலியையும் கண்டு அஞ்ச மாட்டேன். ஆனால் மனம் வீசுகின்ற சடையை உடையவனாகி என் அப்பன். ரெண்டாவது லைன் பாருங்க. வெறி கமல் அப்பன், சிவனை தான் சொல்கிறார். வெறினா அங்கே வாசம் அடிக்கக்கூடிய, ஏன்னா பொன் பூவலை நிறைய வச்சுருக்காரு. வெறி கமிழ் சடையன், வெறி கமல் சடையன் அப்பன் விண்ணவர் நன்ன மாட்டார். மனம் வீசுகின்ற சடையை உடையவனாகிய என் அப்பன் தேவர்களாலும் அடைய முடியாத நெருங்கிய செறிவு தரும். மூணாவது லைன் பார்த்தீங்கன்னா, செறி தரு கழல்கள், கழல்னா காலில் அணியக்கூடிய ஒரு அணி, அழல்கள் ஏற்றி சிறந்து இடித்து இருக்க மாட்டா. அறிவில்லாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறு. அதாவது மனம் வீசுகின்ற சடையை உடையவனாகி என் அப்பன் தேவர்களாலும் அடைய முடியாத நெருங்கிய செறிவு தரும் கழல்கள் அணிந்த திருவடிகளை, அந்த திருவடிகளுடைய சிறப்பை, அந்த சிறப்பை நினச்சி இன்பமாக இருக்காத ஒரு அறிவில்லாத ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அறிவில்லாதவன் அப்படின்னா அவர்கள் கடைசியில தான் பாருங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறாரு. அறிவில்லாதவரை கண்டால் அம்மா, அது வியப்பு சொல்லுங்க. ஐயோ இப்படிப்பட்ட ஒருத்தன் இருக்கானே, சிவனை அனுபவிக்க தெரியாத ஒருத்தன் இருக்கானே, அறிவில்லாதவரை கண்டால் அம்மா நாம் அப்படின்னு தன்னை தான் சொல்லிக்கிறார். அஞ்சுமாறே, நாம் அஞ்சு வகை அஞ்சுகின்ற வகை சொல்லும் அளவுன்றது. அந்த அளவுக்கு பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு அறிவில்லாத மனிதனை பார்த்து நான் பயப்படுகிறேன் என்று மாணிக்க வாசகர் அச்சப்பத்தில் சொல்கிறார் என்று சொல்லி இதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.